பிக் பாஸ் ஹவுஸ்ல இன்னைக்கு ரவீனா ஆண்டி வந்திருந்தாங்க. ரவீனாவை தனியா கூப்பிட்டு சில வார்னிங் கொடுத்தாங்க. நீ கேம் இந்த மாதிரி விளையாடுறது சரியில்லை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவீனா ஆண்டி போனதுக்கப்புறம் மணி ரவீனா 2 பேருமே பேசிக்கல. ஆளுக்கு ஒரு மூலையில இருந்தாங்க. மணியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து ரவீனா கிட்ட எந்த ஒரு மிஸ்பிஹேவும் பண்ணல. ரவீனா கிட்ட டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. ஆனா ரவீனா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரவீனா ஆண்டி மணியை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் கண்டிப்பா ரவீனா வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்கு. இனிமேல் மணி ரவீனா சேர்ந்து விளையாட வாய்ப்பு கூட இல்லை சொல்லலாம். நெக்ஸ்ட் மாயோட ஃபேமிலியில இருந்து அவங்க சிஸ்டர் அப்புறம் அவங்க அம்மா வந்திருந்தாங்க. 2 பேருமே மாயா பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சாங்க. இது கண்டிப்பா மாயா மேல அதை பார்த்து தான் காமிக்குது. ஆனா பிரதீப் ஆண்டனிக்கு செஞ்ச துரோகத்தை கண்டிப்பா மக்கள் மறக்க மாட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க மாயா தான் காரணம். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா மாயா சிஸ்டர் மாயா கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. உனக்கு ஆரம்பத்தில் சில நெகட்டிவான விஷயம் இருந்தது, ஆனால் இப்போ பாசிட்டிவான விஷயம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிபி ஹவுஸ் எல்லாருடைய ஃபேமிலியும் வந்துட்டாங்க, விசித்ரா ஃபேமிலியை தவிர. கண்டிப்பாக நாளைக்கு விசித்ராவுடைய ஹஸ்பண்ட் அவங்க 3 பசங்க வர வாய்ப்பு இருக்குது. விசித்ரா ஃபேமிலியிலேருந்து வரும்போது கண்டிப்பாக அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம நாளைக்கு பொறுத்து தான் பார்க்கலாம்.